மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒலிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் வினா. ஆகஸ்ட் 2022. முன் 2ஆம் தாள் சுருக்கி வரையும் பகுதி. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி, கமெண்ட்ஸ். சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பேச எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். எனது உரையின் துவக்கத்தில் ஒன்றை மறக்காமல் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அரசுக்கு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதியதாக எந்தவிதமான வரிகளையும் விதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதலாக திட்டப் பணிகளை இந்த ஆண்டு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக மாண்புமிகு உறுப்பினர்களின் சார்பில் முதற்கண் நன்றி கூற விரும்புகிறேன். எனது தொகுதி மண்பாண்ட தொழிலுக்கு மிகவும் பெயர் பெற்ற பகுதி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மண்பாண்ட கலை பொருட்களுக்கு வடநாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. எனவே மண்பாண்ட பொருட்களுக்கு அரசு முழு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று முதற்கண் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு கோரிக்கையையும் இந்த நேரத்தில் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். ஏரி குளங்களில் இருந்து இத்தொழிலாளர்கள் வண்டல் மண் எடுப்பதை அதிகாரிகள் தடுக்காமல் இருக்க அரசு உரிய ஆணைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக, மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம் வழங்கியதற்காக நான் இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் பெட்ரோலின் விலை அதிகமாக இருப்பதால் அவர்கள் வாகனங்களை பயன்படுத்த மிகுந்த சிரமப்படுகிறார்கள். எனவே மத்திய அரசுடன் கலந்து பேசி மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் வாகன எரிபொருள் வழங்க ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக, மக்கள் நல்வாழ்வுத்துறை குறித்து ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை வரம்பை உயர்த்தி ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிக்க ஆவன செய்ய வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இது மக்களுக்கு மிக்க பயன் அளிக்கும். எனவே இதற்கான ஆணைகளை உடனடியாக வழங்குமாறு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் மற்றொரு முக்கியமான கருத்தையும் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர ஆசைப்படுகிறேன். எனது தொகுதியில் கடந்த ஆண்டு கொரோனா தொற்றின் போது உயிரிழந்த ஒரு சிலரது குடும்பத்தினருக்கு ஓராண்டு ஆகியும் அரசின் நிதி உதவி கிடைக்காமல் உள்ளது. அவர்களது பட்டியலை நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் அளித்துள்ளேன். இதுபோல் உள்ள அனைவருக்கும் விரைவில் நிதி கிடைக்க ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு மாநிலம் பல துறைகளில் முன்னேறி இருந்தாலும் அங்கு சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தால்தான் வளர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் நமது மாநிலம் எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக விளங்கி வருகின்றது என்பதை கண்டு மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து ஒரு சிலர் இங்கு வந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு செல்வதாக செய்திகள் வருகின்றன. அதனையும் அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காவல்துறை தொடர்பாக மற்றொரு கருத்தையும் மாமன்றத்தின் மேலான கவனத்திற்கு கொண்டுவர ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் காவலர்களின் பணியை எளிமையாக்க அவர்களோடு இணைந்து செயல்பட சிறப்பு இளைஞர் படையை உருவாக்க இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதோடு சமூக அமைதி மேம்படும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அத்தகைய சிறப்பு படையில் கிராமப்புற இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக, இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் கூடுதலாக 50,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கி இருப்பதை பாராட்டுகின்றேன். பேச வாய்ப்பளித்ததற்காக நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்.